ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல CMF Phone 2 Pro இருக்கு பார்த்துருக்கீங்களா, இதோடைய ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் 5 டேஸா, இன்னைக்கு வந்து 6th டே கரெக்டாக சொல்லணும்னா, இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் 5 டேஸா இந்த டிவைஸை வந்து என்னோட பிரைமரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னென்னலாம் நல்லா இருந்துச்சு, எது இதெல்லாம் நல்லா இல்லை, அண்ட் தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கடுத்தது கேமரா ரிவ்யூ, அப்புறமா கேம் பண்ணா எப்படி இருக்கு, கேம் விளாட்னா எப்படி இருக்கு, பிஜிஎம் விளாட்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலன்னா மேலே காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சார்ஜிங் ஸ்பீடு நம்மளுடைய வீடியோவில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி போல அதில் 2 hours 10 minutes அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு, கிட்டத்தட்ட 4.58 GB ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் 2-3 தடவை சார்ஜ் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 19 வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு 2-3 வாட்டி எடுத்துட்டு வரும்போது எனக்கு 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக 1 hour 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து ஆகுது. ஸோ சூப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து நல்லாவே இருக்கு. நான் அதுக்கு அடுத்தது நான் ஒரு வாட்டி இல்லை 2-3 வாட்டி ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணி பார்த்தேன். ஒரு 20, 25, 19 அந்த மாதிரிலாம் வச்சு எல்லா வாட்டியுமே எனக்கு 1 hour 20 minutes, 1 hour 22 minutes அந்த மாதிரிலாம் ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. ஸோ வெல் பெட்டர் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்றதுலேருந்து வந்துடலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவைஸ் வந்து இருந்துச்சு. டிவைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், அப்புறமா Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், ஒரு டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த சார்ஜரை CMF கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். பட்ஜெட் ஃபோனில் கொடுக்காம இருந்தாங்க, CMF ஃபோன் ஒன்ல இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். மேபி ஃபியூச்சரில் நத்திங் ஃபோன்ஸ்லையும் அவங்களுடைய நத்திங் 4 சீரிஸ் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதுலேயும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரி, அப்படியே நம்ம பில்டு குவாலிட்டி வருவோம். பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4 கலரில் அவைலபிள் இருக்குது. நம்ம வச்சிருக்கிறது ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலரில் எனக்கு இந்த டியூவல் டோன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மேலே ஒரு மில்க் ஒயிட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா காகிதத்தை அரைச்சோன்னா ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. வந்து இது என்னதான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அப்படியே தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி ஆரஞ்சுலேயும் இதே மாதிரி டியூவல் டோன் கலர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் க்ரீன் வந்து இருக்குது. பிளாக் அண்ட் க்ரீன்லாம் டியூவல் டோன் கிடையாது, இந்த 2 தான் டியூவல் டோன். அதுலேயும் ஒயிட் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குன்றனால நம்ம இதை வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா பில்டு குவாலிட்டியில் இன் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன் ஃபீலில் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். 185 grams தான். ஸோ அதனால் லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குது. இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படின்னா இதில் இருக்கிற பேட்டரி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இருக்க மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி அப்படின்றத வேணால் சொல்லலாம். ஏன்னா 5000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5000 mAh பேட்டரியை மேபி ஃபியூச்சரில் அவங்க வரக்கூடிய, ஏன்னா இவங்களுக்கு காம்படிட்டராக இருக்கவங்களாம் ஆளாளுக்கு 6000, 7000, 7300 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேபி ஃபியூச்சரில் வரக்கூடிய ஃபோன்லையா CMF வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டரி டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ணி நாங்களும் வந்து இதே மாதிரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணி அவங்க ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, 5000 mAh தாண்டா இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் உண்மையாலே சூப்பராக இருக்குது. நீங்கள் டே டு டே யூஸ்க்கு ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கேம் விளாடுவேன், நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கேம் விளாடுவேன், மிச்சப்படி டே டு டே டாஸ்க்கு, அதுக்கடுத்து 5G டேட்டா ஆனில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 day சாலிடாக வந்துடும். SOT பொறுத்த வரைக்கும் ஒரு 5 hours கிட்ட வந்து SOT வந்து வரும். ஸோ அதனால குட் பேட்டரி லைஃப் தான். ஈவன் தோ 5000 mAh கொடுத்துருந்தாலும் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பில்டு குவாலிட்டிலேயே நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி பழகினது வந்து என்னன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டின்னு இல்லை, CMF ஃபோன்ஸ் அண்ட் தென் நத்திங் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒரு சைடில் இருக்கும். அண்ட் தென் வால்யூம் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும், ரைட் சைடில் வந்து வெறும் பவர் பட்டன் இருக்கும். ஆனால் அந்த பவர் பட்டன் கீழே இன்னொரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மெயினான மேட்ரு. ஒரு எசென்ஷியல் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A சீரீஸ்லேயே வந்துச்சு, இந்த சீரீஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த பட்டன் யூஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இது ஏன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் நான் வந்து வீடியோவோட நடுவில் வந்து சொல்கிறேன், இந்த பட்டனுக்காக தனியாக வரும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா Type-C போர்ட்டு, ஸ்பீக்கரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ட்ரே. ஸோ அதனால நீங்கள் ஒரு சிம் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்படியே டிஸ்பிளே வந்து வரும். டிஸ்பிளே வந்தோம்னா 6.77 இன்ச்சுக்கான 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்க்குற கண்டென்ட்ஸ் வந்து செம்ம பஞ்சியாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஏன் ஈவன் தோ அவுட்டோர் விசிபிலிட்டிலையும் எந்த விதமான குறையுமே வந்து கிடையாது, பக்காவாக இருந்துச்சு
அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த டிஸ்பிளே எந்த அளவுக்கு மீடியா கன்சூம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்பீக்கரும் முக்கியம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் பாட்டமில் இருக்க பாட்டம் ஃபயர் ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்குது. அதில் வர சவுண்டு லவுடாக இருக்குது. அண்ட் தென் ஓகே ரொம்ப லவுட் அப்படின்ற அளவுக்கு இல்லை. ஆனால் நம்ம மீடியாலாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்குது. அதே மாதிரி ரிங்டோன்லாம் ஏதாவது வச்சுருந்தோம்னா மிஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் குட் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. மேபி சம் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஆவரேஜ் அப்படின்ற ஃபீல் கூட இருக்கும் நம்ம அந்த கண்டென்ட்டை வச்சு. இதே நீங்கள் அமேசானோட ப்ரைம் வீடியோலலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரைம் வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்க்கும்போது என்னடா சவுண்டு கம்மியாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் மேபி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வெல் அண்ட் குட். ஆனால் ஏன் இதில் சொதப்பிட்டாங்க அப்படின்றது தெரியல. மேபி அவங்க வந்து நத்திங்க்கு மட்டும்தான் நான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், சிஎம்எஃப் ஃபோனுக்குலாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல. இதை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இந்த போன்ல இருக்க பர்ஃபார்மன்ஸ்க்கு பவர் பண்ணியிருக்க மீடியாடெக்கோடைய 7300 Pro அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா டே டு டே டாஸ்க்கு எந்த விதமான லேகுமே கிடையாது. அதே மாதிரி நான் 2-3 ஆப் கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓகேப்பா நம்ம ஒரு 4-5 ஆப் ஓப்பன் பண்ணோம்னா அது வரைக்கும் தாங்குது. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு 6-7 ஆப்லாம் ஓப்பன் பண்ணோம்னா மட்டும் தான் நான் முதல்ல ஓப்பன் பண்ண ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லா ஃபோன்ஸுமே அப்படி தான் இருக்குது அப்படின்றனால இதை நான் பெருசாக குறை சொல்ல விரும்பல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியாடெக் 7 அப்படின்னு நான் என்ன நினைச்சேன், மீடியாடெக்கோட 7300 எப்படி இருக்க போகுது. ஏன்னா மீடியாடெக்கோட 7300 தான் சிஎம்எஃப் ஃபோன் 1ல யூஸ் பண்ணாங்க. அதோடைய ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் இது, அந்த ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு அவங்க விற்கிறாங்க. இவங்களை வாங்கி போட்டு இதை செய்யறாங்க. அப்படின்றனால நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு உண்மையாலே நினைச்சேன். ஏன்னா ஃபோன் வாங்குறதே கால் பேசுறதுக்கு தான். அந்த கால் ஒழுங்கா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் ஆர்டர் போடும் போதும். அண்ட் தென் ஃபோன் வந்துட்ட பிறகு வந்து பார்த்தா உண்மையிலே ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா எந்த விதமான கால் ட்ராப்புமே நான் ஃபேஸ் வந்து பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி மெசேஜஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து ட்ராப் பண்ணல. ஏன் சம்டைம்ஸ் நெட்வொர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மிஸ் கால் ஆர்டர்லாம் வரலாம். இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கூட எதிர்பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. நெட்வொர்க் சைடில் சூப்பராக இருந்துச்சு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல ஃபோன் கால் வந்து பேசினேன். நான் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் அண்ட் தென் ட்ராவலில் இருக்கும்போதெல்லாம் ஃபோன் கால்லாம் வந்து பேசினேன். எல்லா இடத்துலையுமே நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ணேன். ஜியோடைய 5G தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா VONR 5G+ வந்து வருது. ஸோ அதனால் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரியல்மி GT60 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவந்திலே 5G+ வராது. இதில் வந்து 5G+ வருது. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு வந்து தெரிஞ்சு. அதனால் கால்ஸ் எங்கேயுமே ட்ராப் ஆகலை. சூப்பராகவே இருந்துச்சு. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நெட்வொர்க்கில் நான் இதில் இருக்கிற ப்ராசரை சொல்லிட்டியப்பா அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா டே டு டே பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையுமே கிடையாது. நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் கேம் ப்ளே பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஃப்ரீ ஃபயரோ இல்லை BGMஐயோ அந்த மாதிரி ஏதோ விளையாடிட்டு மிச்சம் இருக்கிறத நான் ரெகுலராக டே டு டே யூஸ்க்குலாம் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோனுடைய செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னடா பாட்டம்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பழகிருச்சு. ஏன்னா ரியல்மி GT60 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாட்டம்ல தான் இருக்கும். அது ஈவன் இதை விட வெயிட்டாக வேற இருக்கும் அந்த ஃபோனு. ஸோ அதை கம்பேர் பண்ணிவிட்டு அதை நான் என் கையில் வச்சு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் இந்த டிவைஸ்க்கு வரும்போது இது 185 grams தான். ஸோ ஈவன் இது பாட்டமில் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிடுச்சு. மேபி ஒரு சில பேருக்கு சாம்சங் மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வரீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் என்னடா கொஞ்சம் பாட்டமில் இருக்கே அப்படின்ற ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பழகிடும். ஸோ அதனால் அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. ஃபேஸ் அன்லாக் வந்து இருக்குது. ஆனால் ஃபேஸ் அன்லாக் உங்களுக்கே தெரியும் எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு இமேஜை ப்ராசஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. ஸோ அது வந்து உங்களுடைய இஷ்டம், நீங்கள் ஃபேஸ் அன்லாக் வைக்கிறது வைக்காதது. ஆனால் நான் வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கார் பண்ணல, சூப்பராகவே வந்து வேலை செஞ்சு. என்ன நிறைய பேர் அந்த பாட்டமில் இருக்குது அப்படின்னு மேபி கொஞ்சம் பேர் இனிஷியலாக ஃபீல் பண்ணலாம். அது வந்து போக போக பழகிடலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கேமராக்கு வந்து வருவோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கேமரா டீட்டெயில்டு ரிவ்யூ, வீடியோ எப்படி இருந்துச்சு, ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு, நைட் டைமில் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே வந்து போட்டிருந்தோம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப மியூட்டடாக இருந்துச்சு கலர் அப்படின்றது தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராலாம் இல்லை, முன்னாடிக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சிஎம்எஃப் அண்ட் நத்திங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேபி ஃபியூச்சரில் அவங்க கம்யூனிட்டிலாம் பார்த்து இன்னொரு அப்டேட்டை கொடுத்து அவங்களோட கேமராவை வந்து இன்னும் நான் ட்ரூ டு த நேச்சராக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பூஸ்டடாக வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாருமே டெலிஃபோட்டோலாம்
கொடுக்கல, அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, மேபி அந்த அல்ட்ரா வைடு அவங்க கொடுக்க கூட வேணாம், எனக்கு தெரிஞ்சு அதே 2 கேமரா செட்டப் போன வாட்டி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி 2 கேமரா செட்டப்பே கொடுத்துட்டு ஒன்று நாங்கள் யூஸ்ஃபுல்லாக டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கோம், இன்னொன்று வந்து நாங்கள் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்கோம்னு சொல்லலாம். ஏன்டா அல்ட்ரா வைட் மேலே இவ்வளோ காண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அல்ட்ரா வைடில் எடுத்து நீங்களே ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கான்ட்ராஸ்ட்லாம் ஏற்றி விட்டு அப்படியே செம பூஸ்டடாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது டே டைமில், அப்படியே நைட் டைம் போனோம்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. ஏன் நைட் டைமில் எடுக்கிறது மாலைக்கண் நோய் வந்த மாதிரி இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம். அப்படியே செல்ஃபி சைடு வந்தோம்னா, செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிடுது, ஸ்கின் டோனை ரொம்ப ஸ்மூத்தன் வந்து பண்ணிடுது. பிம்பிள்ஸு இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் எதுவாது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தன் பண்ணி கொடுத்துருது. அது மேபி பர்சனலாக நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது, இது டிபெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் மேபி அது அந்த பியூட்டி மோட் ஆன் பண்ணிட்ட பிறகு அப்படி நடந்தால் பரவாயில்ல. பியூட்டி மோட்லாம் ஆஃப்ல வச்சு நார்மலில் எடுக்கும்போது அந்த ஸ்கின் டோனெல்லாம் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இது டிபெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ட் தென் பிரைமரியில் எடுக்கிற பேக் கேமராவில் பிரைமரியில் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டே டைமில் எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் OIS சப்போர்ட் இல்லை. மேபி OIS சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நைட்லேயும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீல். ஏன் OIS கொடுக்கல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்றது வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2xக்கான டெலிஃபோட்டோ அதில் எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வச்சு நான் மேக்ரோ எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. மேக்ரோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப திணறணும். மேக்ரோவில் வந்து எடுக்க முடியாதுன்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேக்ரோ லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நான் மேக்ரோலாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒருத்தன் தான் இருக்கான். அவன் யாருன்னா மோட்டரோலா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அல்ட்ரா வைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்கறனால நம்மளால் எப்படி சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் மேக்ரோ ஷாட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும். மிச்சப்படி வேறு யாரும் கொடுக்கல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவந்தில் எடுக்கிற கேமராஸ்லையும் எடுக்கிற மேக்ரோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ரோ எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியே எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் லிவிங் திங்ஸாக இருந்துச்சுன்னா ஓகே. அது பூச்சி இல்லை இலை இல்லை ஏதாவது வந்து சிலந்தி அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்செக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம்டாயப்பா. ஏன்னா அது நவுந்துக்கிட்டே இருக்கும், நம்ம அது பின்னாடி போயிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுது. அப்படியே நைட் டைமுக்கு வந்தோம்னா நைட் டைமில் பிரைமரி சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. அல்ட்ரா வைடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாலைக்கண் நோய், அதை விட்டுறலாம். செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் எடுக்கிறது குட். அண்ட் தென் நைட் டைமில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. 2x பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஆனால் 2xலேயும் ரொம்ப மியூட்டடாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்து இருக்குது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை மேபி உங்கள் ஃபியூச்சர் வரக்கூடிய அப்டேட்டில் கொஞ்சம் சரி பண்ணி பக்கா பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஃபீலு. நெக்ஸ்ட் இந்த கேமராவில் பற்றி பேசணுன்னே நான் சொல்லி ஆகணும். இந்த ஃபோனை நம்ம வெறுமே அப்படியே கேஸே இல்லாமல் யூஸ் பண்ணலாம், சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கேமராவோட கிளாஸ் எதுவாவது ஸ்க்ராட்ச் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த டெக்ஸ்சர் ஃபீலு வழுக்காமல் சூப்பராக ஹோல்ட் பண்ண முடிஞ்சாலும் ஒரு பயத்தில் நம்ம கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கனாலும் ஒரு நல்ல கேஸை போட்டுக்கோங்க. அவங்க கேஸே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுது. ஆனால் அது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொஞ்சம் நல்ல மஞ்சள் கலரில் ஆகிடும். ஸோ அதனால் அந்த வெள்ளை கலர் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கலரில் வந்து கேஸ் போட்டுக்கோங்க. அந்த ஜிகினா மாதிரி எஃபெக்ட்லாம் எல்லாம் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி கேஸ் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ஹார்ட் கேஸ் வந்து போட்டுக்கோங்க, ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த பர்சனலாக இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த எசென்ஷியல் கீ சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எசென்ஷியல் கீ. நான் எடுத்து டக்குன்னு ஒரு தடவை இது பண்ணோன்னே எசென்ஷியல் கீ வந்து வேக்காகுது, அதை ஒரு தடவை கிளிக் பண்ண நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறத ஆடியோ நோட்ஸாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நான் திடீர்னு எதுவாவது திங்க் பண்ணுவேன், இந்த கண்டென்ட் பற்றி பேசணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அது சேவ் வேறு பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆனாக்கு பின்னாடி என்னென்னா அந்த பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இதை நார்மலாக நான் யூஸ் பண்ண போகிறேன், டே டு டே யூஸில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இதை நான் ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் டிவைஸாக எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நான் ட்ரைபேடில் மாட்டி அப்பப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபேடோட மவுண்ட் நம்ம, ஏன்னா அதுதான் சென்டராக இருக்குது வேறு. ஸோ நம்ம அது மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கிளிக் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மவுண்ட்டு, நம்ம பைக்லலாம் போகும்போது மொபைல் மவுண்ட்டில் மாட்டுறேன் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து சென்டரில் வரும். அது வந்து ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது, ஃபீல் இருக்குது. அதனால நான் மொபைல் மவுண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேஸை வாங்குற மாதிரி இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு. ஆனால் நம்ம மொபைல் டிவைஸில் மாட்டும் போது கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம், செல்ஃபீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கூட லைட்டாக தள்ளி மாட்டிடலாம். ஆனால் இதே நான் வண்டியில் போகும்போது மாட்டுறேன்னா நான் சென்டரில் தான் மாட்ட முடியும். ஏன்னா எனக்கு சேஃப்டி முக்கியம், மொபைலோட சேஃப்டி முக்கியம். அதனால நான் என்ன பண்ணணும், இந்த கார்னர் மட்டும் போயிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு மொபைல் கேஸை நம்ம பைக்குக்கு வாங்கி மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இதையும் வந்து நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். இது மேபி நிறைய பேர் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர்ஸ் தான் அப்படின்றது தான் சொல்லணும்.
நெக்ஸ்ட் இந்த ஃபோன் கேமிங்க்கு எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும் போதே சொல்லியிருக்கணும். இந்த கேமிங்கை பற்றி பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போதே கேம் பற்றி சொல்லலை. அதனால் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கேம் விளாடுவேன், அப்பப்போ தான் நான் சின்ன சின்ன கேம்ஸ் விளாடுவேன், இல்லை பெரிய கேம்ஸே நான் 1 மணி நேரம் தான் விளாடுவேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபோனுமே செட் ஆகும். இந்த ஃபோன்லேயும் எந்த விதமான லாகுமே இல்லாமல் உங்களால் ப்ளே வந்து பண்ணிக்க முடியும். இதுலேயே ஸ்டீம் பண்ணுவேன், இதுலேயே நான் வந்து ஒரு 3 மணி நேரம் கேம் விளாடுவேன், 2 மணி நேரம் கேம் விளாடுவேன், அதுவும் ஹை இன்டென்ஸ் கேம் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் விளாடுவீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் நீங்கள் 5G டேட்டா அவுட்டோர் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா. இதே நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணி இன்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வார்ம் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லையா நீங்கள் அப்பப்போ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேம் விளாடுவீங்கன்னா அந்த அளவுக்கு வார்ம்னஸ் லைட்டாக இங்கே கேமராக்கு இங்கே மட்டும் லைட்டாக சின்ன வார்ம் தான். அது கூட வந்து நீங்கள் கேஸ் போட்டிருந்தா தெரியல, கேஸை கழட்டிட்டா மட்டும்தான் தெரியுது. ஸோ அதனால் வந்து அந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கேஷுவலான கேமிங்ஸ் அப்பப்போ எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேராக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விளாடுவோம் அப்படின்றவங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் எனக்கு எசென்ஷியல் கீக்கு அப்புறமா ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை எசென்ஷியல் கீயை விட இன்னொன்று பிடிச்சிருக்குன்னா இவங்களோட ஓஎஸ் தான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்து. நான் யூஸ் பண்ண 5 நாளுமே, இன்னைக்கு 6வது நாள் கரெக்டாக நான் என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணேன். அந்த கிளஸ்டர்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்மூத்னஸ் ஆகட்டும், எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ஃபோன் 2A வச்சு நம்ம நத்திங் OS 3யோடைய அப்டேட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருமோ, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்குன்னு அதை நான் யூஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி நான் யூஸ் பண்ணும்போது செம்ம என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணேன். எனக்கு ஏன்னா இந்த மாதிரி க்ளீனான யூஐயில் நிறைய விஜெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஸ்னேக் கேம் விஜெட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஜெட்ஸ் வந்து இருக்குது. அந்த விஜெட்ஸ் ஆகட்டும், அதுக்கடுத்து இந்த ஐகான் பேக்லாம் மாற்றி வைக்கிறதாகட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் தீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே நீங்க டிஃபால்ட் தீமுக்கு போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கலர்ல வந்து வந்துடும். நார்மலா நம்மளோட ஆப் ஐகான் என்ன கலர்ல இருக்குமோ அதே ஐகான்ல இருக்கும். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வச்சிருக்கனால, நத்திங்கோடது வச்சிருக்கனால எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து இருக்கு. ஸோ எனக்கு வந்து பர்சனலா யூஐ வந்து இந்த போனுக்கு யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னாலே வந்து பாத்தீங்கன்னா யூஐ தான் வந்து சொல்வேன். ஏன்னா நத்திங் OS அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, எந்த விதமான லேகும் இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ஹாப்டிக் ஃபீட்பேக் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. நெக்ஸ்ட் கடைசியான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஸ்க்ரூ நெட் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக CMF ஃபோன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அதை கழட்டிட்டு பேக் பேனல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இதில் பண்ண முடியாது. அவங்களே ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ் விற்கிறாங்களாம், அதை நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பவர் பேங்க், இந்த கேபிள் நாடா, இல்லைனா வந்து லென்ஸுக்கான இது அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் அதோட ப்ரைஸிங்லாம் வந்து இப்போ வரைக்கும் தெரிய வரல. அது எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்றதும் தெரியல. ஸோ அதனால தான் நான் அதை பற்றி பெருசாக வந்து பேசலை. இப்போ நான் கடைசியாக கன்க்ளூஷன் வந்து வந்துடலாம். இந்த ஃபோனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17,500 ரூபாய்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன் நம்மளுடைய ஃப்ளிப்கார்ட்டோடைய ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் அப்போ. இதே நீங்கள் இப்போ போயிட்டு வாங்கினீங்கன்னா கார்டு ஆஃபர்லாம் போட்டு உங்களால் 18,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். இந்த 18,000 ரூபாய்க்கு 8GB 128GB வேரியன்ட் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு க்ளீனான UI வேணும், உங்களுக்கு 2xக்கான டெலிஃபோட்டோ வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் கீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினானது எனக்கு UI செம க்ளீனாக இருக்கும், நான் நிறைய விஜெட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகிடும். இதில் இருக்க 5000 mAh பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பேட்டரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இதுலேயே பாக்ஸ்லேயே சார்ஜரும் கொடுத்துறாங்க, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. அப்படின்ற போது எனக்கு வெல் அண்ட் குட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த ஃபோனில் இருக்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு வந்து நீங்கள் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்க வேணாம், அப்படி கொடுத்துருந்தா அதை கொஞ்சம் உருப்படியாக கொடுத்துருக்கணும். அது ஒன்று. அண்ட் தென் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் மியூட்டடாக இருக்க ஃபீல். அது வந்து மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது 3வது விஷயம் வந்து என்னென்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாமேடா, ஏன்டா மோனோ ஸ்பீக்கர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ். ஹாப்டிக் ஃபீட்பேக் குட், அது வந்து நான் ப்ரோலியே வந்து சொல்லுவேன். ஏன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக்கை வச்சு நான் அதில் வர வைப்ரேஷன் மூலமாக நான் ஏதாவது ஃபோன் கால்ஸோ இல்லை மெசேஜஸோ ஏதாவது மிஸ் பண்ணிடுறேன்னா பாக்கெட்டில் வச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் இருக்க வைப்ரேஷனை சூப்பராக நோட்டிஃபை வந்து பண்ணுது. ஸோ அதனால் ஹாப்டிக் ஃபீட்பேக் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் குட் அப்படின்றது தான் வந்து சொல்லுவேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கேமரா எப்படி இருந்துச்சு, கேமிங்க்கு எப்படி இருந்துச்சு, எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள், இந்த ஃபோன் உங்களுக்கு ஓகேவா, உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு இது ஓகேவா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்களே வந்து
சூஸ் பண்ணிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இப்போ நம்ம கையில இருக்க இந்த CMF Phone 2 Pro இருக்கு பார்த்துருக்கீங்களா, இது நம்ம ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது சேல்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ நீங்க யாராவது பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம் ஆர் நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஏது அப்படின்றத வந்து பேசிக்கலாம். நான் பை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 17,500. ஸோ ரொம்ப 3,000 ரூபா கம்மியாக 4,000 ரூபா கம்மியாலாம் கேட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோதாங்க இந்த CMF ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூக்கு. இதில் நான் ஏதோ சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நீங்கள் இது வந்து ஹைலைட் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். டாடா பை பை. நான் நந்து.